இப்போ நம்ம இதில் சாம்பார் பொடி, சால்ட்டு, ஒரு பிஞ்ச் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோம். இதை நம்ம கரைச்சி வச்சுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சிடலாம். இதெல்லாம் கரைச்சி வச்சுட்டு அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கலாம். கடாய் வச்சாச்சு, எண்ணெய் காஞ்சிச்சு, கடுகு சேர்த்துக்கலாம். பூண்டு நல்லா ஃப்ரை ஆகட்டும். நல்லா ஆயிலில் ஃப்ரை ஆகணும். இது நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பூண்டு இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா சாம்பார் பொடி, சால்ட்டு, அதை இதோடு சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய சைஸ் தக்காளி தோல் எடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம். அதாவது இது தோல் எடுத்து தான் அரைக்கணும், அப்போ தான் நல்லா ஒரு பேஸ்ட் கிடைக்கும். தக்காளி நிறைய போடக்கூடாது, ஒரே ஒரு தக்காளி, 15 பல் பூண்டு, 1 ஸ்பூன் சாம்பார் பொடி, தேவைக்கு அளவு சால்ட். இது நல்லா கொதிக்கட்டும். இது சூப்பரான ஒரு தொக்கு கிடைக்கும். இது டிஃபன், சாதம் எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சோன்னே பார்க்கலாம். நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜ் வரும்போது ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து தோசைக்கு, இட்லிக்கு, சப்பாத்திக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும்.